டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணுறாங்க, அதனால் மகளிருக்கு நிறைய இது பண்ணியிருக்காரு. அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுப்போம், விஜயகாந்துக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் இவருக்காவது கொடுத்து பார்ப்போமே. நல்லதோ கெட்டதோ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்ப்போம். ஜெயிக்கலனாலும் எதிர்கட்சியாக வரட்டும்ண்ணா, கற்றுக்கிட்டோம், ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு கேட்டிங்க. இவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஜெயிப்பாரான்னு எனக்கு தெரியல, எதிர்கட்சியாவது வரட்டும். டிஎம்கே இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும்ல, அதுக்காக தான் கேட்குறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியலண்ணா, ஃபஸ்ட்டு விஜய் வந்து வாக்காளர் அட்டையை வச்சு தான் ஃபஸ்ட்டு கட்சி இதை ரெடி பண்ணது. நம்ம அந்த இது கார்டு ரெடி பண்ணார்ல, அது ஆல்ரெடி வந்து 1 கோடி பேருக்கு மேலே எடுத்துட்டாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20% வந்துருச்சு. இன்னும் ஒரு 8 தான், மொத்தம் 8 கோடி பேர். ஏற்கனவே 1 கோடி பேர் வந்துட்டாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு வச்சா கூட வர வாய்ப்பு இருக்குது. சீமான் வருவார், அவர் பாட்டு வருவார். 2க்கு வாய்ப்பு இருக்குண்ணா, விஜய்க்கும் டிஎம்கேக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்குங்க ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, போன தடவை ஆட்சியில் நல்லா அருமையாக பண்ணாங்க. இந்த தடவை அவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மானுடைய ஆட்சியும் புரட்சித் தலைவருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் அம்மானுடைய ஆட்சியும் வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம், அவர் நல்லா தான் செய்கிறாரு. அவங்க அப்பா வழியில் அவர் வர்றாரு, அவர் வழியில் உதயநிதி வரட்டும். வாரிசுன்னு சொன்னால் என் சொத்தை என் பிள்ளைக்கு தான் எழுதி கொடுக்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு எழுதி கொடுக்க முடியும். அரசியல் சரியாக இருக்கான்னு தான் பார்க்கணும். அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல, அவனும் காட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. மக்களுக்காக வேண்டி செஞ்சுட்டு இருக்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போகிறான். கலைஞர் சம்பாதிச்சார், அவர் என்னை கொண்டுட்டா போயிட்டார், எல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. அவ்வளோதான் உண்மை. அது வாய்ப்பு என்னை பொறுத்தவரை தெரியல. அது இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, போக போக தெரியும். பிஜேபி தமிழ்நாட்டில் வராது, அது தலைகள்னாலும் தமிழ்நாட்டில் வராது. பிஜேபி மும்மொழியை கொண்டு வந்து ஒரு காலம் வழங்காது. இங்கே இருமொழி கொள்கை தான். நான் 100 வருஷம் வாழ்றதுக்காகனு சொல்லலை, வரும் சன்னதிகள் நல்லா இருக்க வேண்டும். சீமான் மேலே ஏகப்பட்ட புகார் இருக்கு. 40 தொகுதி நின்று ஒவ்வொரு வருஷமும் 40 தொகுதியில் நிப்பாட்டி 40 பேரை பிச்சைக்காரன் ஆக்கிட்டான். அவனை நம்ம என்ன சொல்கிறது? அரசியல் யார் வேணாலும் நடத்தலாம், திறமை வேண்டும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். வந்ததுலேருந்து பார்த்துட்டோம், அதிமுகவும் திமுகவும் ஆட்சி பண்ணுறது. கடந்த 45 வருஷமாக வந்து ஆட்சி பண்ணுறாங்க. புதுசாக வர தலைவருக்கு ஆட்சிக்கு தரலாம், வாய்ப்பு தரலாமே. என்ன டிவிக்கே தரலாம். என்ன நம்ம எல்லாருமே விஜயகாந்தை வந்து நல்ல சத்து போனதுக்கப்புறம் அவர் அது பண்ணார், சோறு போகிற இது பண்ணுறாரு. என்ன செந்தூர் பாண்டி தம்பி விஜய், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே, நல்ல தானே. விஜய்க்கு வாய்ப்பு தரலாம். என்ன அவர் ஜெயிக்கிறவர் தோக்குறோம், அது இல்லை, ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, நல்லது பண்ணுறான். விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன், மக்களும் நிறையா பேர் நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறப்போ இதை பற்றி அரசியல் பற்றி பேசுகிறப்ப பார்த்தா விஜய் அப்படிங்கிறது தான் நிறையா வந்து பார்க்கப்படுது, கேட்கப்படுது. அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய நல்லது பண்ணணும்னு அவரும் நினைக்கிறாரு. அந்த நல்லதெல்லாம் பண்ணுவாருன்னு தான் நினச்சி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பார்க்கலாமே அப்படின்னு எல்லார் மக்களும் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கிறது. இந்த ஒரு விஜய் வந்துடுவார், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் மக்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேங்க. வந்த உடனே ஜெயிக்க முடியுங்கிறது யாருனாலையுமே முடியாது சார். எந்த ஒரு இது எடுத்துட்டாலும் யாருமே எடுத்த உடனே ஜெயித்தவங்க யாருமே கிடையாது. தோல்வி இருக்குதா செய்யும். அந்த வாய்ப்பில் நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பில் அவர் இப்போது புதுசாக வர்றவர் ஒரு சின்ன வெற்றி பார்த்துருந்தாலும் அதுவே மிகப்பெரிய வெற்றி. விஜய் பொறுத்த வரைக்கும் தோக்குறாரு ஜெயிக்கிறாருங்கிறது இல்லை, எவ்வளோ ஒரு ஓட்டு வாங்குறாரு, எவ்வளோ இடத்துல ஜெயிக்கிறாருங்கிறதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. அவர் இருக்கிறபோது யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. அவர் இருக்கும்போது மக்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தாங்க. இப்போ விலைவாசி ஈபியிலேருந்து எல்லாமே பாதிக்கிட்டு. அதை விட்டுட்டு எல்லாம் இதில் வரியெலாம் ஏற்றிட்டாங்களே. 1000 ரூபாய் விட்டுட்டு 4000 ரூபா வரி, 8000 ரூபா 10,000 ரூபா ஆக்கிட்டுங்களாங்களே. கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டாங்க. எடப்பாடி வந்து வரணும். எடப்பாடி இருக்கும்போது எந்த பிரச்சனை கிடையாது. திமுகவில் அதெல்லாம் வந்து சொல்லலாம், அதெல்லாம் சான்ஸ் கிடையாது. எல்லாமே எம்ஜிஆர் ஆகிட முடியாதுங்க. எம்ஜிஆர் கூட வந்து இடைத்தேர்தலில் நின்று வின் பண்ணி தான் வந்தார். திமுகலேருந்து மக்களுக்கு நல்லது பண்ணார். அதில் ரசிகர் மன்றம் வர எம்ஜிஆருக்கு அப்படி இருந்து தான் எம்ஜிஆர் வந்தார். அண்ணாலேருந்து திமுக தான், கருணாநிதி கூட இருந்து, கலைஞர் கூட இருந்து எம்ஜிஆர் தனியாக வந்தார். தனியாக வந்து இடைத்தேர்தலில் வின் பண்ணார். அது போல் யாராலும் முடியாது. விஜய் வரதான் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இடைத்தேர்தல் வந்ததில் அதில் சந்திருக்கலாம், எவ்வளோ ஓட்டு வாங்கிறோன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரிப்பு வந்தார், மகன் நடத்தினார், 2வது நடத்தினார். பொதுமக்களை யாரும் எதிர்பார்க்கல. நான் விஜய் ரசிகர் இதுதானுங்க. எம்ஜிஆர் இதுக்குள்ளே பண்ண முடியாது யாருமே. சீமாலாம் வரும், ஓட்டு தான் பிரிக்க முடியாது, சீமாலாம் வர முடியாது.
அது வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது சார். சீமா ஓட்டு வாங்குவார், அவர் வாங்க மாட்டார். சீமானுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் ஓட்டு வந்து செதறாத வரணும். விஜய் நின்று வேஸ்ட் ஆகிடும். யாருக்குள்ளனா கூட்டணி இருந்தால் விஜய் வரலாம். பிஜேபிக்கெலாம் வாய்ப்பு கிடையாது சார். இங்கே அந்த அளவுக்குலாம் கிடையாது. குறிப்பிட்ட இடம் தான், இங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது சார். அது கூட்டணி இருந்தால் தான் வர முடியாது சார். கூட்டணி இல்லாத வரவே முடியாது சார். ஒன்று யாருக்குன்னா கூட்டணி இருந்தால் பிஜேபி வர முடியாது. தனியாக நின்னா வரவே முடியாது. நான் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கேன் சார். ஏன்னா இந்த அவர் இருக்கும்போது எந்த பிரச்சனை 4.5 வருஷம் ஆண்டார், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. நல்லா இந்த அம்மா பேரக்கா அம்மா போட்ட திட்டம் எல்லாமே செஞ்சார் அவர். தாலி தங்க கொடுத்தாரு, லேப்டாப்பு கொடுத்தாரு, சைக்கிள் கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார் அவர். ஏன்னா விஜய் வருது பற்றி இல்லை, விஜய் வந்து நின்று ஓட்டு பிரிச்சுட்டா அவங்க தான் வருவாங்க. விஜய் 5% வாங்கலாம், அது வந்து யாருக்கும் புரோஜனம் இல்லாத ஆகிடும். அது விஜய் வந்து கூட்டணி இருந்தால் வரலாம், தனியாக நின்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓட்டு சதவீதம் வாங்கலாம். நான் ரெட்டையிலுக்கு தான் போடுங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆருடைய இது எம்ஜிஆருக்கு அடுத்து மறக்க முடியாது. எம்ஜிஆர் போல் யாரும் வர முடியாது. எம்ஜிஆர் பேரை சொல்லி யாரும் ஓட்டையும் கேட்க முடியாது, வர முடியாது. எம்ஜிஆர் இருக்க மட்டும் ரெட்டையிலுக்கு தான் ஓட்டு போடணும். எம்ஜிஆருக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்தது இது தான். நாங்கள் விஜய் ரசிகர் தான், ரஜினிலேருந்து விஜய் தான். ஆனால் வந்து எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் போல் யாராலும் வரவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு மாறி வரணும், அவ்வளோதான். ஏடிஎம்கே வந்தாலும் ஓகே தான். சீமானும் வரட்டும் ஒரு வாட்டி, விஜய் கூட வரட்டும். ஆனால் ஆட்சி மாறி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சி மாறினா தாங்க மாற்றம். அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, மாற்றம் ஒன்றே மாறாதுன்ட்டு. ஆட்சி மாறட்டும், சில மாற்றங்கள் நமக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு திரும்ப போன வாட்டி கொஞ்சம் நல்லா தான் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் சரி, இந்த வாட்டி கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்கன்னா ஓகே தான். சீமன் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்தால் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு நானும் பார்க்கணுமே. எனக்கு அதை நான் 15 வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்க்கணுன்ட்டு. ஆனால் வரட்டும், ஓகே. வந்தால் எதனால் ஜெயிக்க முடியல, ஒருவேளை ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு ஜெயிக்கலையோ, எனக்கு அப்படி தான் தோணுது. பணம் கொடுத்தா ஜெயிப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மக்கள் பணம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்கல்ல ஓட்டுக்கு. சரி, ஓகே. தெரில, எனக்கு தெரிஞ்ச நான் பெரிய இதோ அப்படி நினைக்கிறேன். சரி, ஆனால் அவரோட பலமாகவும் அதை நான் நினைக்கிறேன். பணம் கொடுக்காமல் இருக்குது பெரிய பலமாகவும் நினைக்கிறேன். அதனால் வரட்டும். ஒரு வாட்டி பணமே கொடுக்காம ஒருத்தர் மேலே வரும்போது அது ரொம்ப பெரிய ஒரு எழுச்சி தானே. சரி, இப்போ வராரான்னு பார்ப்போமே. சந்தோஷம் தான், வந்தால் தான். இது வரட்டுமா, கண்டிப்பாக வரட்டும். முதல் தேர்தலே வருவாரான்னு எனக்கு தெரில. ஆனால் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய படம் வச்சுருக்காருல, இளைஞர் படம் பயங்கரமாக வச்சுருக்காரு. பயங்கரமாக அவர் எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஃபேமிலி ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாலும் ஓகே தான், ஆனால் மாறி வரட்டும். சரி, பிஜேபி மேலே இருக்குல்ல சார், அதனால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் ஏடிஎம்கே இல்லைன்னா விஜய்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ தோணுது. ஆனால் யார் வராங்கன்னு தெரில. 2026 மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய எந்த அரசாங்கம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் ஆல் இந்தியா லெவலில், இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு விட்டுருங்க, தமிழ்நாட்டு அளவில், இந்தியா அளவில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குன்னு என்னுடைய கருத்து. நெகட்டிவ் எதுவும் இல்லை. வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்தியா. எதுலேயும் வீழ்ச்சி அடையலை. எதுலேயும்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். 2014க்கு முன்னாடியும் 2014க்கு அப்புறம் நாட்டினுடைய வளர்ச்சி பெரும்பான்மையும் எல்லா துறையிலும் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. வீழ்ச்சி எதுவும் இல்லை. இன்றைக்கி உலகமே நம்மளை திரும்பி பார்க்குது. என்ன காரணம், எதனால் உங்களுக்கே தெரியும் நல்லாவே. வரக்கூடிய அரசு சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இன்றைக்கி உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே நம்மளை உற்று நோக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்மளை உற்று நோக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமரை எல்லாரையும் காட்டிலும் இவருக்கு தனி ஒரு முதலிடம் எங்கே போனாலுமே. ஸோ வரக்கூடிய கூட்டணி இல்லாமல் சிறந்து தனித்துவமாக நின்று அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் எதுவுமே இல்லாமல் தனியாக நின்று தனித்துவ வெற்றி பெற்றால் நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. இவ்வளோ நேரம் பேசணும் வச்சு நீங்கள் யாரை சொல்ல விரும்ப நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, என்னுடைய கருத்து பெரிய நான் பேசுனது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன எதோ சொல்ல வரேன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பேசின வச்சு இன்னும் உங்களுடைய யூகம் எப்படி இருக்குது? ஆமாண்ணா, பிஜேபி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதனாலங்க இன்றைக்கி நீங்கள் இல்லை, காஷ்மீர் பிரச்சனை எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி தீர்த்து வச்சுருக்காங்க. எந்த பிரச்சனைனாலும் எடுத்துக்கங்க, அதிகப்படியான சதவீதம் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக எதுவுமே இல்லை. மீன்ஸ் ஒரு சில நெகட்டிவ் குறைபாடுகள் இருக்கிறதா சரி, குறையே இல்லாத ஆட்சி நடத்த முடியாதுங்க. எல்லாருமே மனிதர்களாக, யாரும் தேவத்தில் வந்து நேரடியாக வந்துடல. அதனால் மனிதர்களாக நிறை குறை இருக்க தான் செய்யும். அந்த குறைகளுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கு. நமக்கு நிறைகள் தான் நிறைய கிடச்சிருக்கு. ஒரு சில விலைவாசி மாற்றங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க, ஜிஎஸ்டியே பேசிட்டே இருக்கீங்க. எல்லாமே வந்து
அரசாங்கத்தான் போய் சார், தனிப்பட்ட ஆளுமை யாருக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்தால் நல்லாயிருக்கும் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லைனாலும் 26 இல்லைனாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் அமைக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பிஜேபியில் நிறைய எல்லா விதமான பொறுப்பாளர்கள் நிறைய நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பாளர்களுடைய ஆக்கப்பூர்வமாக நம்ம நாட்டுக்காக தான் உழைக்கணும். அந்த பொறுப்பாளர் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் கட்டாயம் பிஜேபி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிஎம்கே தான், ஏன்னா அந்த பார்ட்டியில் நான் இருக்கேன். அது எனக்கு ஒரு கருத்து இல்லைங்க. எல்லோரும் வரலாம், பிரச்சனை இல்லை. மக்கள் போடுற ஓட்டில் தான் இருக்குது. பிஜேபி வர தேவையில்ல, மற்றவங்க யார் வந்தாலும் ஓகே. பெஸ்ட்டாக யார் வேணால், யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் போதும். யார் வந்தாலும் ஓகே தான். நாட்டுக்கு நல்லது செஞ்சால் யார் வேணால் வரலாம். எல்லாம் நல்லது செய்யணும். யார் வந்தாலும் அதெல்லாம் பேர்லாம் சொல்லுறேன். யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் போதும். யார் வந்தாலும் சரிதான், நல்லது செஞ்சால் பரவாயில்ல, யார் வேணால் வரலாம். விஜய் வந்திருக்காரா? விஜய் யார் வந்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். இன்னொன்று நீட் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இன்னும் ஸ்டாலின் நல்லா பண்ணலாம். அவர் இன்னும் கொஞ்சம் ஏடிஎம்கே வரலாம். சீமான்லாம் எனக்கு அவ்வளோவா இது தெரியல. அண்ணாமலை அவர் பிஜேபி என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை. எனக்கு டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தாலும் நல்லா பண்ணுவார். வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்சிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் மக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆட்சிங்கிறது அமையுது. சீமான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். காரணம் என்னன்னு சொல்ல முடியல. இப்போ மக்கள் மத்தியில் அப்படி தான் பேசப்படுது. சீமான் அப்படிங்கிட்டு ஒரு முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அவரை பற்றின பேச்சுகள் குறைஞ்சிருச்சு. அதைத்தான் நான் ஒரு காரணமாக இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணாமலையும் நல்லா தான் சார் பண்ணுறாருங்க. நானும் கோயம்புத்தூர் தான். நான் கட்சியிலேன்ட்டு எதுலேயும் இல்லை சொல்கிறேன். நானும் அந்த ஏரியாவிலிருந்து தான் வந்திருக்கேன். அவர் வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஓவராலாக பார்த்து இப்போ விஜய் அப்படிங்கிற பேச்சு அடிபடுறப்ப அவங்களோட இது கொஞ்சம் குறையுது. இப்போ விஜய் இல்லை வரல அப்படிங்கிறப்ப அடுத்தது யாரை பற்றி பேசலாம் அப்படின்னா அது அண்ணாமலையாக கூட இருக்கலாம், இல்லை சீமானா கூட இருக்கலாம். இப்போ விஜய் உள்ளே வர்றாரு 2026 அப்படிங்கிற ஓவராலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டா நம்ம விஜய் அப்படிங்கிறத அவர் தலைவர் வருவார், ஜெயிப்பார் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த விஜய்ங்கிற பேச்சே அடிபடுது. அவர் அதுக்கு மேலே இதில் பண்ணுற நல்லதை பொறுத்து தான் அவர் எந்த அளவுக்கு ஆட்சி பண்ண போகிறாரு, இன்னும் அவர் மேலே எந்த அளவுக்கு வளர போகிறாரு அப்படிங்கிறத அவர் ஆட்சிக்கு உள்ள மக்கள் கொடுக்குற வாய்ப்பை அவர் பயன்படுத்துறது பொறுத்து தான் இருக்குது. வாய்ப்பு அவருக்கு தான். விஜய் கூட்டணி கட்சிகள் அதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம்.